டேய் இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வாரத்தை வந்து இருக்கும்போது காம்படிஷன் பண்ணிகிட்டு இருக்கேன். சென்னை தான் நான் வரணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். நான் சினிமாவுக்கு தான் பிளான் பண்ணிட்டுருக்கும்போது, நான் நிறைய சேனல்ஸில் பண்ணிகிட்டு இருக்கேன்டா, வா சென்னை வா, உனக்கு பெரிய உலகத்தையே காட்டுறேன் அப்படின்னாப்புல. சூப்பர்ண்ணா, நான் அடுத்த வந்துடுறேன், நான் ஒரு 6 மந்த்தில் வந்து டக்குன்னு எனக்கு போகவும் மனசும் இல்லை. போகலாண்டா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நானும் ஒரு 6 மாதம் கழித்து ஒரு முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2017 நான் சென்னையில் காலடி வைக்கிறேன். நம்முடைய கரியருக்காகவே வரேன். என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்னு அங்கே போனே ஒரு ஜாப் ரெடியாக இருக்கா அதுவும் கிடையாது. நீ சினிமாவுக்காக போகிற, சினிமாவுக்கு என்ன வழி அதுவும் தெரியாது. பாரத் கூப்பிட்டுருக்காப்புல போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சது, பாரத்தை மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ரூம் இருக்குடா அங்கேயே தங்கிக்கலாம்டா அப்படின்னாரு. ஓகே நானும் பாரத்தை மட்டும் தான் சூப்பராக ரூமில் இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு உள்ளார போனால் அங்கே ஒரு 15 பேர், நம்பவே மாட்டீங்க, 15 பேர் அங்கே தங்கியிருக்காங்க. பேன் நின்ன சூப்பர்ரா, இதுதான் இவன் தங்க போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு பேக்கெல்லாம் போட்டு ஒரு மூலையில் படுத்துருந்தேன். மத்தியானம் சாப்பாடு வந்துச்சு, பார்த்தா ஃப்ரைட் ரைஸு. சூப்பர்ரா, இதான்டா மீடியா அப்படின்னு நினச்சேன். உட்காந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தெரிஞ்சது அன்னைக்கு சாப்பாடே அது மட்டும்தான் அப்படின்ட்டு. அப்புறம் தான் நாட்கள் போக போக தான் எங்களுடைய ட்ராவலே புரிய ஆரம்பிச்சது.